ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. நிராசீரியத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹः ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் துறவரத்தில் இருக்கக்கூடிய ஞானி எப்படி இருக்கிறார் என்பதை கூறுகிறார். ஸ்லோகத்துக்கு வித்வத் சந்நியாசம் என்று சொல்வார்கள். வித்வத் சந்நியாசம்னா நன்றாக சாஸ்திரங்களை கற்று அறிந்த பிறகு துறவரம் ஏற்கிறார்கள் இல்லையா, அந்த துறவிகள் வித்வத் சந்நியாசி. சந்நியாசிகளே பலவிதமான மகாத்மாக்கள் உண்டு. விவிதிஷா சந்நியாசின்னு சொன்னா ஞானத்தை அடையும் பொருட்டு துறவரம் மேற்கொள்பவர்களுக்கு விவிதிஷா சந்நியாசி என்று பெயர். ஞானத்தை அடைந்த பிறகு மெய்ப்பொருளை உணர்ந்த பிறகு அதிலேயே நிலைத்திருப்பதற்காக துறவரம் மேற்கொள்கிறார்கள் இல்லையா, அதற்கு வித்வத் சந்நியாசம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஞானி. அந்த ஞானி எப்படி இருக்கிறார்? ஞானியின் இயல்பு நிராசீஹி. நிராசீனா சிறிது கூட ஆசை இல்லாதவராக இருக்கிறார். ஆசை இருந்தாதான் செயல் அப்படிங்கிறது வரும். இந்த தொடர்பை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்மை பற்றிய அறியாமை, நம்ம உண்மையிலே யாருங்கிறது நமக்கு தெரியல. அந்த அறியாமையினால என்னன்னா ஒரு அபூர்ணத்துவம், ஒரு நிறைவின்மை இருக்கு. ஏதோ ஒண்ணு அடையணும், ஏதோ, ஏன்னா நாம் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள், மெய்ப்பொருள். எனக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை. நான் என்ற சொல்லுக்கு பொருளே ஆத்மா, மெய்ப்பொருள் தான் அப்படிங்கிறது விளங்காததுனால மனசுல ஒரு நிறைவின்மை ஏற்படுகிறது. அந்த நிறைவின்மையினால்தான் ஆசை தோன்றுகிறது. ஏதோ ஒண்ணு குறையுது, அதை அடையணும், அந்த ஆசையினால் தூண்டப்பட்டு செயல் புரிகிறேன். ஆக ஒருத்தர் செயல் புரியணும்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஆசை என்பதுதான் உந்து சக்தியாக இருக்கிறது. இந்த ஞானி எப்படி இருக்கார்? நிராசீஹி. அவருக்கு ஆசைப்படுறதுக்கு பொருளே இல்லை. ஏன்னா வானில் பறக்கும் புள்ளெலாம் நான் அப்படின்னு பாரதியார் பாடின மாதிரி அவர் எங்கேயுமே ஆத்ம தரிசனத்தை கண்டு கொண்டு தன்னில் தான் இன்புற்றிருக்கிறார். அதனால நிராசீஹி. அப்புறம் யத சித்த ஆத்மா. சித்தம்னா மனசு, இந்த இடத்துல ஆத்மானா உடம்பு. இந்த உடல் மனம் பொறிகள் எல்லாவற்றையும் யத்தானா நன்றாக நெறிப்படுத்தி தவ வாழ்க்கையின் மூலம் ஒழுங்குபடுத்தி வைத்திருப்பவர். ரொம்ப முக்கியம் இந்த மெய்யுணர்தலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக புலனடக்கத்தை ஸ்தித பிரக்ஞ லட்சணத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். புலனடக்கம் மிக்கவராக, உடல் மனம் பொறிகள் எல்லாவற்றையும் கட்டி ஆள்பவராக. அதுதான் பாரதியார் சொன்னார், தன்னை கட்டுதல் அறம். அறம்னா என்ன? தர்மத்துக்கு எத்தனையோ விதமான டெஃபினிஷன்ஸ் இருக்கு உலகத்துல. ஆனா பாரதியார் சொன்னது நம்முடைய மனசு, நம்முடைய உடம்பு, நம்முடைய பொறிகளை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இதை பத்தி பகவான் 6வது அத்தியாயத்திலயும் சொல்லுவார். அதுதான் அறம். பிரைமரியா உனக்கு நீ செஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தர்மம் உடல் மனம் பொறிகள் இவற்றையெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல, புத்தியின் கட்டுப்பாட்டில் நம்ம சொன்னதை அது கேட்கணும், அந்த மாதிரி வைத்திருக்கணும். அதை பிஃப்ரெண்ட் பண்ணணும். அது கூட அனுகூலமாக அது நமக்கு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை பயணத்திற்கு, இந்த உயிருக்கு அது உறுதுணையாக இருப்பது போல் வைத்திருக்க வேண்டும். அதுதான் யத சித்த ஆத்மா. அவர் எப்படி இருக்காருன்னா தியக்த சர்வ பரிகிரக. கிரகம்னு சொன்னா வீடு நமக்கு தெரியும், அது கிரகம். பரிகிரகம்னு சொன்னா உடைமை பொருட்கள். அதாவது இப்ப மினிமம் நான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா. செல்போன் வேணும், சார்ஜர் வேணும், வைஃபை வேணும். ஒரு இடத்துக்கு போனாலே எத்தனை சமாச்சாரம் கேட்கறோம். நம்ம ஒரு கெஸ்டா போனா கூட ஏகப்பட்ட விஷயங்கள் வேணும் வேணும் கேட்கறோம் இல்லையா. உடைமை பொருட்கள் இதெல்லாம் இல்லாம என்னால என்னோட நாள் இயங்காது அப்படின்னு வச்சிருக்கோம். பேசிக் நெசசிட்டி ஓகே. ஆனா அதை தாண்டி எனக்கு அது வேணும் இது வேணும் சாமான்லாம் சேர்த்துக்கிறது இந்த துறவியின் இயல்பு அல்ல. தியக்த சர்வ பரிகிரக. எல்லா விதமான உடைமை பொருட்களையும் துறந்தவர். இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. நிறைய சாமான சேர்த்துட்டா என்ன ஆகும்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அதை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கும். அப்புறம் அதையே சிந்தனை எங்க, ஆத்ம தியானம் எங்க பண்றது, எங்க பரம்பொருள் தியானத்துல ஆத்ம நிஷ்டையில தன்னில் தான் இன்புற்று இருப்பது எப்படி? வெளியில இருக்கிற பொருள்லாம் நம்மளை மனசை ஒவ்வொன்றை பத்தியும் ஒரு சிந்தனை வரும் இல்லையா. அதனால இவர் என்ன பண்ணுவார்? தியக்த சர்வ பரிகிரக. உடைமை பொருட்கள் எதுவும் இல்லாதவராக. முதல்ல என்ன சொன்னார்? நிராசீஹி, ஆசையற்றவராக. யத சித்த ஆத்மா, உடல் மனம் பொறிகளை கட்டி ஆள்பவராக. தியக்த சர்வ பரிகிரக, அவர் எல்லா விதமான உடைமை பொருட்களையும் முற்றிலும் துறந்தவராக. ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன். ஷாரீரம்னா இந்த உடலால்,
கேவலம் கர்மனா இந்த உடல் இயங்குவதற்கு என்னென்ன செயல் தேவையோ அதை மாத்திரம் செய்து கொண்டு கில்பிஷம் ந ஆப்னோதி. கில்பிஷம்னா பாபத்தை அவர் அடைவதில்லை. அவரை எந்த விதமான கர்மங்களும் அவரை பாதிப்பதில்லை. பாபத்தின் பயனான துன்பமோ அல்லது புண்ணியத்தின் பயனான இன்பமோ அவரை பாதிப்பதில்லை. இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன். இதற்கு ஆதிசங்கரர் மிக அற்புதமாக உரை எழுதியிருக்கிறார். 2 விதமா பிரிக்கிறார். உடலால என்னென்ன செயல்லாம் செய்யலாமோ அதுவா, இல்லாட்டி உடலை காப்பாற்றுவதற்குரிய மினிமம் செயல்களா, 2 விஷயம். ஷாரீரம் கேவலம் கர்ம அப்படிங்கிறதுக்கு எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணலாம் இல்லையா? ஆனா ஆதிசங்கரர் சொல்றார் இந்த உடலை காப்பாற்றுவதற்குரிய செயல்களை மட்டும் செய்து கொண்டு. ஏன்னா இந்த உடல் இது உயிரோட இருக்கணும்னா இதுக்கு சாப்பாடு போடணும், இதை குளிப்பாட்டணும், மினிமம் இதை இதுக்குள்ள ஆக்டிவிட்டிஸை நம்ம கொடுக்கணும். அதுதான் ஷாரீரம் ஞானி அப்படிதான் இருக்காரு. அதாவது இந்த உடலை இந்த உடல் மூலமாக நன்றாக புலனின்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்றோ, இந்த உடல் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றோ அவருக்கு எண்ணம் இல்லை. ஆனா இந்த உடலை அழிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை, இது இறைவன் கொடுத்தது. அதனால இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் இதை மெயின்டைன் பண்றதுன்னா என்ன, 2 அது இந்த உடலை ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஆனா இருக்கும் பொழுது இதை அழிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லாததால் இது ஒரு மிஷின் மாதிரி தானே. இதற்கு உணவு கொடுக்கணும், மினிமம் ஆக்டிவிட்டிஸ், குளிப்பாட்டுறது, உடம்புக்கு சாப்பாடு போடுறது, மிச்ச நேரம் என்ன பண்ணுவார்னா தியானம் பண்ணி கொண்டிருப்பாங்க. கீதையெல்லாம் நன்றாக படித்து உபனிஷதங்கள் பிரம்மசூத்திரம் எல்லாவற்றையும் படித்து ஆத்ம தியானத்தில் ஸ்வரூபத்தில் ஒன்றியவராக ஆனந்தமானவராக இருப்பார். கில்பிஷம் ந ஆப்னோதி. அவருக்கு எந்த விதமான துன்பமும் பாப்பமும் வராது, புண்ணியமும் வராதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த புண்ணியம் பாப்பம் இருந்தாதானே மறுபடியும் பிறவி, மறுபடியும் இன்பம் துன்பம், அந்த சுழற்சியிலேருந்து இவர் விடுபட்டு விட்டார். அதனால இவருக்கு செயல்கள் இவரை கட்டாது. முன்னாடியே பார்த்தோம், பகவான் 3வது அத்தியாயத்திலே சொன்னார், யார் ஒருவர் தன்னில் தான் இன்புற்றவராக இருக்கிறாரோ அவருக்கு இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. சாஸ்திரமே மிக அழகாக இது போன்ற பக்குவம் உடையவர்களை விடுவிக்கிறது. எல்லா நேரமும் நம்ம கடமைகள்லயே அப்படியே மூழ்கி இருக்கணும்னு சொல்றது இல்லை. அதனால தனி மனிதனுடைய வாழ்க்கை, ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையும், யாரோ ஒருத்தர்னு கிடையாது, ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் இந்து தர்மம் எப்படி பிரித்திருக்கிறது. முதல்ல பிரம்மச்சரியம், மாணவ பருவம், அப்புறம் இல்லறம், இந்த கிரகஸ்தாசிரமம், அப்புறம் வானப்பிரஸ்தம், தவ வாழ்க்கை, அதுக்கப்புறம் சந்நியாசம், துறவரம். இது புறத்துல துறவி ஆனாலும் சரி, மனசுல இந்த என்ன சொல்றது, இந்த துறவு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடமைகள்லாம் நன்றாக ஓரளவு நிறைவு செய்த பிறகு இறைவனை பற்றி சிந்திப்பதற்காக நேரம் கொடுக்க வேண்டும். இல்லறத்தானோ துறவியோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய குறிக்கோள் என்னதுன்னா இறைவனை உணர்வதுதான், பேரின்பமே வடிவான இறைவனை உணர்வதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள்ங்கிறத ரொம்ப தெளிவா வச்சிருக்காங்க. ஆக இந்த ஸ்லோகம் மிக அழகாக துறவர ஞானி எப்படி இருப்பார், ஆசைகள் இல்லாதவராக, புலனடக்கம் மிக்கவராக, உடல் மனம் பொறிகளை கட்டி ஆள்பவராக, உடைமை பொருட்கள் எதுவுமே வைத்துக் கொள்ளாதவராக, தன்னுடைய உடலை காப்பாற்றுவதற்கு இது விழுந்து விடாமல் இருப்பதற்கு என்னென்ன செயல் செய்யணுமோ அதை மட்டும் செய்து கொண்டு அவர் எந்த விதமான பாப்பத்தையும் அடைவதில்லை, புண்ணியத்தையும் அடைவதில்லை, அப்படியே இருக்கார், ஸ்வரூபத்திலே நிலைச்சிருக்கார். இந்த ஸ்லோகம் சொல்லும் போது அடியனுக்கு குருநாதர் சுவாமிஜியுடைய நினைவு வருகிறது. ஓம்காரானந்த சுவாமிஜி அவர்கள் இந்த தியக்த சர்வ பரிகிரக, உடைமை பொருட்கள், அவருக்கு நிறைய பொருட்கள்லாம் இருக்கும். ஆனா ஒரு பொருள் அவர் ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணலைன்னா அது எவ்வளவு பெரிய காஸ்ட்லி பொருளா இருந்தாலும் கொடுத்துருவார். அவ்வளவுதான். அவரோட ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும். அவரோட ஆஃபீஸ் ரூமா இருக்கட்டும், ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப, பொருள் வரும், யாராவது கிஃப்ட் எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க, அவர் முடிஞ்சா அதை யூஸ் பண்ண இல்லை கரெக்டா யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துருவார், அப்பயே கொடுத்துருவார். அவர் பயன்படுத்துறதா இருந்தா வச்சுப்பார், பயன்படுத்தலையும் 3 மாசம் தான் டைம், கரெக்டா வச்சுப்பார். 3 மாசம் யூஸ் பண்ணலாம், எவ்வளவு விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் அதை கொடுத்து விடுவார். அதுதான் சந்நியாச புத்தி. ரொம்ப குருவை ஸ்மரணம் செய்து கொள்கிறோம். இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.